அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரித்த அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் ஜாமீன் பெற்று அடுத்த நாளே அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றதால் சாட்சியம் அளிக்க எவரும் வரவில்லை என புகார் எழுந்தது. அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறையும் மோசடியில் பாதிக்கப்பட்டோரும் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். ஜாமீன் பெற்றவுடன் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதை எதிர்த்தும் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டியும் சென்னையை சேர்ந்த வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அமலாக்கத்துறையின் சார்பில் அவர் வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி வகிப்பதால் சாட்சியங்களை கலைக்க அதிக வாய்ப்புள்ளது. ஆகவே அவர் அமைச்சராக பொறுப்பேற்க தடை செய்ய வேண்டும். அவர் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை வாதிட்டது. இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஜாமீன் வேண்டுமா இல்லை அமைச்சர் பதவி வேண்டுமா என்பது குறித்து வரும் 28ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்புக்கு கெடு விதித்தது. இதனால் வேறு வழி இல்லாததால் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் அவர் அமைச்சர் பதவியில் இருந்து விலக்கியது குறித்தும் உச்சநீதிமன்றத்துக்கு முறைப்படி தெரிவித்தனர். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு முடியும் வரை செந்தில் பாலாஜி எந்த ஒரு பதவியும் வகிக்க கூடாது என்று உத்தரவிட வேண்டும். அவர் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது, டெல்லி முதல்வர் தலைமை செயலகம் செல்லக்கூடாது என உத்தரவிட்டதை போல செந்தில் பாலாஜிக்கும் உத்தரவிட வேண்டும். விசாரணை முடியும் வரை மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பு ஏற்க கூடாது என்று வாதிட்டனர். அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த வழக்கு முடிய 15 ஆண்டுகள் ஆகலாம். அதற்காக அவர் எந்த பதவியும் வகிக்க கூடாது என உத்தரவிட முடியாது என்று வாதிடப்பட்டது. இரு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை, ஆகையால் புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்க தேவையில்லை. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். ஆகவே செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைக்கிறோம் என்று கூறி இந்த வழக்கை முடித்து வைத்தனர். முன்னதாக நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பிரதான வழக்கில் அவர் ஜாமீன் கோரிய போது தான் எந்த அதிகாரத்திலும் இல்லை, எந்த பதவியிலும் இல்லை என்று கூறினார். அதன் அடிப்படையிலேயே அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது என்பதை மீண்டும் நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது என்று தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தமிழகத்தில் சிறை சென்று ஜாமீனில் வெளியில் வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்த நிலையில் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை முதல்வருக்கு அனுப்பியுள்ளார். இதே போன்று அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வந்த அமைச்சர் பொன்முடியும் தனது ராஜினாமா கடிதத்தை முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளும்படி முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் தான் அந்த கடிதத்தை ஆளுநர் ஆர்.என். ரவி ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து சிவசங்கர், முத்துசாமி மற்றும் ராஜ கண்ணப்பன் ஆகியோருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி புதிய அமைச்சராக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான மனோ தங்கராஜ் பொறுப்பேற்க இருக்கிறார். அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முதல்வர் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் இன்று மாலை 6 மணிக்கு கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஏற்கனவே மனோ தங்கராஜ் பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் அவரது அந்த பதவியிலிருந்து அவர் தூக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.